अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकराचार्यं केशवं बादरायणं उत्तरभाष्य वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुतं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यम् श्री शंकराचार्यमतास्य पद्मपादं च स्थामनकं च शिष्टं तं तौरकं वाक्यकारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदा शिवसमारम्भां पर्वत्पादमध्यमान् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। शान्ताकारं कुटिलशयनं पद्मनाभं कुलेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृत्कानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं। விஷ்ணு சஹஸ்ரநாமம் பார்த்திருக்கோம். சங்கர பாஷ்ய ரீதியாக அதனுடைய அர்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 690 நாமாக்கள் முடிவடைந்தது. 690வது நாமா மனோஜவஹா அப்படின்னு அந்த நாமால இருந்து ஆரம்பிக்கணும். 74வது ஸ்லோகம் மனோஜவதி தகரோ வசுவேதா வசுப்ரதஹா வசுப்ரதோ வாசுதேவோ வசுமனா அபிஹி அப்படின்னு ஸ்லோகம். மனோஜவஹா தீர்த்தகரஹா வசுரேதா வசுப்ரதாஹா அப்படின்னு 4 நாமா முதல்ல இல்ல. வசுப்ரதோ வாசுதேவஹா வசுஹு வசுமனா அபிஹி அப்படின்னு 5 நாமா. 698 நாமாக்கள் இதுல 690வது நாமா இப்ப பார்க்க வேண்டியது மனோஜவஹா அப்படின்னு. மனசஹா வேகஹா இவ ஜவஹா அஸ்ய சர்வகதத்வாது மனோஜவஹா அப்படின்னார். மனோஜவஹா அப்படின்னாக்க மனசனுடைய வேகத்திற்கு ஒப்பான வேகம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அநேகதேகம் மனசோ ஜதீயா அப்படின்னு ஈசாவாஸ்ய உபநிஷத்துல இதனுடைய பிரமாணம் இருக்கு. மனோவேகம் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கக்கூடிய மனசு. இப்ப பாருங்க, பேசிட்டே இருக்கும்போது நாம விசிட் பண்ணதான ஒரு இடத்துக்கு போகணும். இப்ப திடீர்னு கேதார்நாத் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனசானது அந்த ஒரு நிமிஷம் இந்த கேதார்நாத்துக்கே போயிட்டு வரக்கூடியது. எப்படி இது பாசிபிள் ஆகும்? மனசோ ஜடம், நம்மளுடைய சரீரம் ஜடம். ஆனா நமக்கு இருக்கிற கெப்பாசிட்டி என்ன இருக்கு? இப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாங்க பார்த்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா நம்மளால அந்த இடத்துக்கு ஒரு நிமிஷத்துல போய் பையன் வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது, பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. பேரனோட அங்க விளையாடினது ஞாபகம் வருது. எப்படி நம்மளுடைய மனசு இங்கேருந்து அவ்வளவு தூரம் போக முடியும்? அவ்வளவு ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி இருக்கக்கூடிய பொது அப்படின்னு சொன்னால் போயிட்டு வர்றது நமக்கு தெரியுது அப்படின்னாக்க ஆத்மா சர்வவியாபியாக இருக்கிறது. அது இதுக்கு முன்னாடியே போய் அங்க நிக்கிறது. மனசை பார்த்துட்டு நமக்கே தெரியுது நாம இப்போ அங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படின்னாக்க இதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. தான் ஆத்மம், அதுதான் பரமாத்மா. அந்த பரமாத்மாவுடைய அவர் எப்படி இருக்கார்? சர்வகதமாக இருக்கார். அவருக்கு பேர் மகாவிஷ்ணு அப்படின்னு பேர். வியாபனா விஷ்ணுவோ எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடியதுனால இது இந்த பாசிபிலிட்டி. இப்படி
அரசனுடைய வேகத்தை ஒப்பான வேகமாக இருக்கக்கூடியது எது? நம்மளுடைய பரமாத்ம ஸ்வரூபமாம் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பரமாத்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுக்கு நமஸ்காரம் அப்படின்னு மனோஜவாய நமஹ அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படின்னார். தச வித்யானாம் வாச்சிய வித்யா சமயானாம் ச பிரணேதா பிரவக்தா ச இதி தீர்த்தகரா. ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்ற ஆச்சாரியார் என்ன சொல்றா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வித்தியைகளையும் உண்டாக்கி தந்ததுனால அவருக்கு தீர்த்தகரா அப்படி. ஒரு தீர்த்தம் அப்படின்னா பாவனம் பண்ணக்கூடியது. மனிதனை எப்படி பாவனம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ பாவனம் பண்றது அப்படின்னா பரிசுத்தமாக்குவது. வித்தியினால்தான் பரிசுத்தமாக ஆக்கப்பட முடியும். பொத்தியினால்தான் பரிசுத்தமாக ஆக்க முடியும் அப்படின்னு இருக்கு. சாஸ்திரங்கள்ல 14 வித்தியைகள் சொல்லியிருக்கு. 4 வேதங்கள், சாம அதர்வன அப்படின்னு 4 வேதங்கள். சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷ் அப்படின்னு அந்த வேதத்துக்கு 6 அங்கங்கள். அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரம், அதுக்கப்புறம் மீமாம்சா, புராணங்கள், வேதாந்த சாஸ்திரம், இப்படி 14. இதை தவிர கந்தர்வ சாஸ்திரம், வில்வித்தை சொல்லக்கூடிய சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், நாட்டிய சாஸ்திரம், இதெல்லாமும் இருக்கு. இதெல்லாம் உபவித்தியைகள் அப்படின்னு பேரு. இப்படி வித்யாஸ்தானங்களை எல்லாம் அவர் உருவாக்கி கொடுத்தவர். எதுக்காக உருவாக்கி கொடுத்தார் அப்படின்னா, இதன் மூலம் மனிதனை பாவனமாக ஆக்குகிறார். இந்த உலகத்தை ஒய்விக்கக்கூடிய வித்தைகளை கொடுப்பவராக இருக்கிறார். இந்த வேதத்தை அவர் எப்படி கொடுத்தார்? பிரம்மாவுக்கு முதல்ல உபதேசம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஸ்தப்ரகினோதி தஸ்மை தம்மஹ தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் வை சரணமகம் பிரபத்யே அப்படின்னு அவர் என்ன பண்ணார்? பிரம்மாவுக்கு தொடக்கத்திலே எல்லா வித்தியைகளையும் அவர் உபதேசம் பண்ணிவிட்டார். இல்ல, மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்ணார்? அந்த கங்கையை கொண்டு வந்தார். கங்காதி தீர்த்த ஹேதுத்வாதி ஸ்மிருதிஸ்மிருத்யோஹோ பிரவர்த்தனாதி ஆத்ம பிரவேச சோபானம் குர்வா தீர்த்தகரஹா இதி ஸ்மிருதா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாவனம் பண்ணக்கூடியவராக இருக்கக்கூடிய காரணத்தினார் உள்விக்கக்கூடிய வித்தியைகளை உண்டாக்கி உபதேசித்தவராக இருக்கிறது. அதுவும் அவருக்கு தீர்த்தகரர்னு பேர் வந்திருக்கு. இப்படிப்பட்ட தீர்த்தகராய நமஹ அப்படின்னு. அதற்கு பிறகு வசுரேதசே நமஹ அப்படின்னார். தீர்த்தகா வசுரேதா வசுப்ரதா அப்படின்னு. அப்படின்னாக்க வசு அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். வசுஹு சுவர்ணா ரேதா அஸ்ய வசுரேதா இது தேவ பூர்வமய சிருஷ்ட்வா வாசுபீஜ்யம் அபாவுத்ஸுஜதே பதண்டமபவத் கர்மம் பிரம்மண காரணம் பரம் இது வியாசவச்சனாத் அப்படின்னா உண்மையமான வீரியத்தை உடையவர் அப்படின்னு சின்ன வீரியம் அப்படின்னு அர்த்தம். உண்மையமான வீரியத்தை உடையவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்முடைய திவ்ய தேஜஸ்னால அவதாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர், தன்னுடைய தெய்வீகமான ஒரு ஐஸ்வர்யத்தை உடையவர். நம்மள மாதிரி கர்மாவனாலே பிறந்தவர் அல்ல. அவர் அவதாரம், அவரே பவித்ரானாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் அப்படின்னு சொல்லி அதற்காக இந்த அவதாரத்தை எடுத்து வந்தவர். எப்படி? தன்னுடைய வீரியத்தினாலேயே வந்ததுனால அவருக்கு வசுரேதஸ் அப்படின்னு பேரு. இருக்கிறதுனால இதுக்கு வசுரேதசே நமஹான்னு 4வது. அப்படிப்பட்ட வசுரேதஸாக இருக்கக்கூடிய அவருக்கு நமஸ்காரம். ரேதஸ்னா வீரியம், வசுனா சுவர்ணம். இப்படி உண்மையமான வீரியத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம். வசுப்ரதா அப்படின்னு. வசுப்ரதம், வசுனாக்க நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒரு அர்த்தம் பார்த்தோம் ஸ்வர்ணம், இன்னொரு அர்த்தம் என்ன? செல்வம். அவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வசுதா அப்படின்னாக்க அம்பாளுக்கு வெங்கடாசம் வசுதா அப்படின்னு ஒரு நாமம். மத்திய சம்பத்தை தனத்தை தருகிறவள் அப்படின்னு அர்த்தம். எப்படி? செல்வத்தை அளிக்கக்கூடியவராக
இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு சொன்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது கல்வி செல்வம் இல்லையா, ஆரோக்கியம் ஒரு செல்வம், தனம் ஒரு செல்வம் இல்லையா, மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு செல்வம். இப்படிப்பட்ட செல்வத்தை அளிக்கக்கூடியவராக இருக்கிறதுனால வசுப்பிரதாய நமஹ அப்படின்றது. இன்னொரு பாருங்க, அதுல மனோஜவஸ்தீர்த்தகரா வசுரேதா வசுப்பிரதாக வசுப்பிரதா வாசுதேவா அப்படின்னு இப்போ திருப்பியும் ஒரு தடவை வசுப்பிரதா அப்படின்னு சொல்றாரு. வசு பிரகிருஷ்டம் மோக்ஷாக்கியம் பலம் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் பண்றாரு. இந்த இடத்துல வசு அப்படின்னா மோட்ச செல்வம்னு புரிந்து கொள்ள வேண்டும். அங்க பாடத்துக்கு உண்டான சகாமனாக இருக்கக்கூடிய பக்தனுக்கு கொடுக்கக்கூடிய செல்வம் அது இல்லையா. நிஷ்காமனாக இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு அவர் எதை கொடுக்கிறார் அப்படி அவர்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறதுனால 2வது தடவை வசுப்பிரதாய நமஹ அப்படின்னு படிச்சார். பக்தர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு. விஜயானம் ஆனந்தம் பிரம்மரா தேர்தா ஒப்பராயணம் திட்டமானஸ்ய தத்விதா அப்படின்னு பிரகுதாரண்யர் உபனிஷத்தான் கொடுக்கிறது. அதனால பிரகிருஷ்டம் மோக்ஷாக்கியம் பலம், மோட்சம் எனக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்ற காரணத்தினால் அப்படின்னு இந்த ஸ்ருதியின் மூலமாக தெரிகிறது அப்படின்னு. அதனால 2 தடவை வசுப்பிரதாய நமஹ வசுப்பிரதாய நமஹ. ஒரு வசு சகாம பக்தாளுக்கு இருக்கக்கூடிய சகுனத்தினால வரக்கூடியதான அது, இன்னொன்னு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதா நிஷ்காமனாக இருக்கக்கூடியவருக்கு கொடுக்கக்கூடிய செல்வம் அது அப்படின்னு. அந்த 2த்தையும் பிரிச்சு காண்பிக்கிறதுக்காக 2 தடவை வசுப்பிரதாய நமஹ வசுப்பிரதாய நமஹ அப்படின்னு. மனோஜவஸ்தீர்த்தகரோ வசுரேதா வசுப்பிரதா வசுதேவோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா. வசுப்பிரதோ வாசுதேவோ வசுமனா அபிஹி வாசுதேவா. அடுத்த நாமம் வாசுதேவா அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரண அர்த்தம் வசுதேவருக்கு பிறந்தவர் அப்படின்னு அர்த்தம். வசுதேவஸ்ய அபத்தியம் வாசுதேவா அவ்வளவுதான் ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ணிட்டோம். இன்னொரு அர்த்தம் இருக்கு, அது ஏற்கனவே பண்ணியிருக்காரு. எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மா வசித்து கொண்டிருக்கிறார். அதனால எல்லார்கிட்டையும் வசதி இது வாசுதேவா அப்படின்னு தேவர்கள் நான் 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 என்று ஜோதநாத் தேவா ஒழித்து கொண்டே இருக்கிற காரணத்தினால வாசுதேவன் அப்படின்னு ஒரு பேர். அதனாலதான் சர்வதேவ நமஸ்காரம் ஸ்ரீ கேசவம் பத்தி கச்சதி அப்படின்னு சொல்றோம். எல்லாம் சேர்ந்து அப்படின்னாக்க அப்படின்னு அர்த்தம். ஈசன் வஹா அப்படின்னாக்க விஷ்ணு, இந்த பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த 3 பேருடைய சுரூபமாக வாசுதேவன் இருக்குங்களா. வாசுதேவா அப்படிங்கிற பேர். வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு கீதா பாக்கியம். ஏன் இப்படி வாசுதேவனுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறோம் அப்படின்றதுனால வாசுதேவாய நமஹ. அதுக்கப்புறம் வசவே நமஹ. வசு அப்படின்னாக்க அஸ்மின் வசதி இது வசுஹு அப்படின்னா வசந்தி பூதானி தத்ர தேஷு அயமபி வசதி இது வசஹ. எல்லா எல்லா பிராணிகள் எல்லா லிவிங் பீயிங்ஸும் இங்கேயே வசிக்கின்றது. இந்த வசிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் தேஷு அயமபி வசதி. அவர்களோடு சேர்ந்து இவரும் இந்த உலகத்தில இருந்து கொண்டு எல்லாரையும் உயிரித்து இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு வசுஹு அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட வசவே நமஹ. வசுக்கு குருவுக்கு குரவே மாதிரி வசவே நமஹ. வசுக்கு வசவே நமஹன்னு 4வது பக்தி 4வது வசவே நமஹ. வசுப்ரதோ வாசுதேவோ வசுர் வசுமனா அபிஹி வசுமனா வசுமனஸ் அப்படின்னு பேரு. இது என்ன வசுமனஸ் அப்படின்னாக்க எல்லா இடத்திலையும் வசிக்கும் மனமுள்ளவர். அவிசேஷேன சர்வ விஷயேஷு தன்மனஹா வசதி. எல்லாருக்கும் மனசே அப்படின்னு ஒன்று இருக்கு. எப்படி யார் உண்டாக்கினா அவர் தான் உண்டாக்கினார். அதனால எல்லார்கிட்டையும் அவர் வசுமனசாக இருக்கின்ற கொண்டே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். வசுதேவரிடம் மன வைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆகையினால எல்லாரிடத்திலும் வசிக்கும் மனம் உள்ளவராக அவர் இருக்கின்ற காரணத்தினால அவர் வசுதேவ மனுஷ் வசு மனுஷ். அந்த வசு மனசுக்கு நமஸ்காரம்னு சொன்னா 4வது வசு மனசே நமஹ. அதுக்கப்புறம் ஹவிஹி
ஜவஸ்திதகரோ வசுரேதா வசுப்ரதா வசுப்ரதோ வாசுதேவோ வசுமனா ஹரிஹி. அபிஷ் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹரிஹி பிரம்மாத்மோ பிரம்மணாகுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. அப்படின்னாக்க நாம ஹோமங்களை கொடுக்கக்கூடிய அபிஷை பெற்றுக்கொண்டு நாம செய்கின்ற காரியங்களை எல்லாம் கணக்குல வச்சுட்டு நமக்கு கர்ம பலத்தை புண்ணியமோ பாபமோ கொடுக்கக்கூடியவராக இருக்கின்ற காரணத்தினால அவர்தான் அபிஷாக இருக்கிறார். அவர்தான் அவியாகவும் இருக்கிறார். அவர்தான் அபிஷாகவும் இருக்க. அவர்தான் கரணமாகவும் இருக்கிறார். அவர்தான் காரியமாகவும் இருக்கிறார். அவர்தான் கர்த்தாவாகவும் இருக்கிறார். அப்படிங்களா? பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாத்மோ அவரே அக்னியாக இருக்கிறார். பிரம்மாத்மோ பிரம்மனாகு பிரம்மனாகுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு சொல்லி அவர் அபிஷாகவே இருந்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் அவர்தான் எடுத்துக்கொள்பவராக இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அபிஷே நமஹ. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம். சத்கதி சத்கிருதி சத்தா சத்பூதி சத்பராயண சத்யபராயணः சூரசேனோ யதுஸ்ரேஷ்டः சன்னிவாசஸ்து யாமுனः சத்கதிஹி அப்படின்னார். கதிகை அஸ்தி பிரம்மாதி வேதல சந்தமேனம் தபோவிதுருதி அப்படின்னு வேதமானது சொல்றது. அப்படி சத்கதியை சாதுக்களாக அடையக்கூடியதான ஒரு இடத்தை இருக்கக்கூடியவர் சத்கதி அப்படின்னு அர்த்தம். கதிஹி புத்திஹி சமுத்கிருஷ்டா அஸ்ய இதிவா சத்கதிஹி அப்படின்னு அர்த்தம். தத்பாவே சாது பாவேச்ச அப்படின்னு பகவத்கீதையும் சொல்லியிருக்கிறார். கர்ம ததா தத் சப்த பார்த்த யுஜ்யதே அப்படின்னு சத்கதி சாதுக்களால நல்லவர்களால அடையக்கூடிய ஒரு இடம், விதானம், அவர் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், அபோர்டு, பரந்தாமா அப்படின்னு பரந்தாமன்னு சொல்ற நல்ல கதியை அடைகிறார். சாகாஷ்டா சா பராகதி என்பதான ஒரு மோட்சம் எனக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இதைத்தானே யோகிக்கு தியான கம்யம். அதனாலதானே யோகிகள்லாம் இவரை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாதுக்களால அடையக்கூடியவராக இருக்கிறார். அஸ்தி பிரம்மேதி சேத் சந்தமேனம் ததோ விது. அவர் இருக்கிறார், அஸ்தித்யேவ உபலப்தத்யா. அவர் இருக்கிறார், சத்தாக இருக்கிறார், எல்லாரிடத்திலையும் சச்சிதானந்த ஸ்வரூபமாக காலத்தினால அழியாத ஒரு இருத்தலை எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் அவர் அளிக்கின்ற காரணத்தினால அவருக்கு சத்கதி அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட சத்கதையே நமஹ. அதுக்கப்புறம் சத்கிருதிஹி சதி கிருதிஹி ஜகத் ரக்ஷண லக்ஷணா அஸ்ய யஸ்மாத் தேன சத்கிருதிஹி அப்படின்னார். கர்மா நல்ல சிறந்த காரியங்கள், வைதீக காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர் சத்கிருதி அப்படி இருக்கக்கூடிய. எதற்காக அவர் நல்ல காரியங்கள் செய்ய? ஜெகத் ரக்ஷணம் எனக்கூடிய உயர்ந்ததான சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதுல ஸ்திதியாக இருக்கும் பொழுது என்ன பண்றார்? அவர் சாதுக்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெகத்தை ரட்சணை எல்லாருக்கும் படியறக்கணும் அப்படின்ற காரணத்தை பண்ணி கொண்டிருந்தா சத்தான ஒரு கர்மாவை செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களை உடையவராக இருக்கக்கூடிய அவருக்கு சத்கிருதயே நமஹ. அப்புறம் சத்கிருதி சத்தா இல்லையா? சத்தா ஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதரகிதா அனுபூதி சத்தா ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு இருத்தல் அப்படின்றது எப்படி இந்த உலகம் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர் இருப்பார். அவர் தான் முத்திரிகாலத்திலேயே அழியாதவராச்ச. இந்த உலகம் சிருஷ்டியாச்சு, இந்த உலகம் அவரால் வச்சனமாச்சு, அவரிடம் போய் இது ஒடுக்கி விட்டது, சம்ஹாரமும் ஆயிடுச்சு. ஆனா அவர் இருப்பார். திருப்பி இது அதே மாதிரியே ஒரு சைக்கிளை உண்டு பண்ணுவார். திருப்பி சிருஷ்டி ஸ்திதி லயம்
இப்படி இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, இந்த சைக்கிளே வந்து கொண்டே இருப்பார். இதுல எல்லாரிடம் அவர் இருந்து கொண்டே இருப்பார். சங்கடகா இருத்தலாக உடம்பு இருக்கு, படம் இருக்கு, மடம் இருக்கு, சங்கடகா சண்மடகா சண்மடகா இப்படின்னு எல்லாத்துலயும் இருத்தலாக இருக்கார். ஈஸ் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த ஈஸாக அவர் தான் இருக்கார். ஐ ஆம் அப்படின்னு சொல்லும் போது அவர் தான் ஆமாக இருக்கிறார். தே ஆர் அப்படின்னு சொல்லும் போது அவர் தான் ஆறாக இருக்கிறார். இப்பொழுது சத்தாக இருந்து கொண்டு எல்லா பொருள்களையும் அந்த இருத்தல் ஆன்டாலஜி அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி இருத்தலை கொடுக்க முடியாது. வேதமானது என்ன சொல்லி தருது? சதேவ சௌமியா இதமக்கிர ஆசி ஏகமேவா அத்விதீயம். முதல்ல அந்த சத்து தாம்பா பிரம்ம ஒண்ணுதாம்பா இருந்தது. அதுதான் ஏகமாகவும் அத்விதீயமாகவும் ஏவ ஏகம் ஏவ அத்விதீயம். ஏகம் அவர் ஒருவராகத்தான் இருந்தார். ஏவ அவர் மட்டும்தான் இருந்தார். அத்விதீயம் இரண்டற்றதான ஏகமாக இருந்தார். ஏதர் இவ்வளவு சொல்றீங்க, எல்லாம் ஒரே அர்த்தம் தானே. பொருள் இருக்குன்னாக்க உலகத்துல இருக்கக்கூடிய பேதங்கள்லாம் நம்ம பார்க்கணும். பலம் வேற, கல்லு வேற. இது விஜாத்திய பேதம். விஷ்ணுக்கு இந்த பேதங்கள்லாம் இருக்கா? இவர் பாமாகவும் இவர் தான் இருக்கார், கல்லாகவும் இருக்கார். வேற கல் வேறன்றது நம்மளுடைய திருஷ்டியில தான் இதெல்லாம் வேற. அவர் எல்லாருமாக சரி. அந்த மரத்திலேயே பாத்தீங்கன்னா சஜாத்திய பேதங்கள் இருக்கு. தென்னை மரம், மாமரம், வீம மரம், எத்தனையோ மரங்கள் இருக்கு. அன்னாசி மரம், ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கு. இதெல்லாம் சஜாத்திய வீதம். இப்படி பகவான் அவர் ஒருத்தர் தான் எல்லாமா பரமாத்மாவா இருக்காருனாக்க இவர் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார். அந்த சஜாத்திய பேதம் அவருக்கு கற்பிக்க முடியுமோ பகவானுக்கு, பிரம்மத்துக்கு? அதுவும் இல்லை. சஜாத்திய பேதம் இல்லைன்னு சொல்றதுக்காக ஏகம்னு சொன்னார். விஜாத்திய பேதம் இல்லைன்றதுக்காக ஏவ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அத்விதீயம் அப்படின்னு சொன்னார். ஏன் அத்விதீயம்னு சொன்னாரு? அதான் இரண்டற்றதுன்னு சொல்லிட்டேல அப்படின்னா, ரெண்டு இல்லைன்னு சொன்னா மூணா இருக்கலாமே, ஒன்னா இருக்கலாமே சந்தேகப்படுவோம். அப்போ சொகத பேதங்கள் அப்படின்னு ஒரு மரம்னு எடுத்துட்டா அந்த மரத்துக்கு வேர் இருக்கு, பட்டை இருக்கு இல்லையா, பிரான்ச் இருக்கு, அதுல இலை இருக்கு, அதுல காய் இருக்கு, அதுல பழம் இருக்கு. இப்படி சொகத பேதங்கள் இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட பேதங்கள் உலகத்துல இருக்க. அந்த மாதிரி அவருக்கு ஏன் பேதத்தை கற்பிக்க முடியாது? அதுவும் பண்ணும். ஜாத்திய ஜாத்திய ஸ்வகத வேத ரகிதா அப்படி இருக்கக்கூடியவர் தான் எங்க பரமாத்மா மகாவிஷ்ணுவோ. அதனால அவர் தான் சத்தா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சத்தாய நமஹா, அதுக்கப்புறம் சத்பூதயே நமஹா அப்படின்னாரு. அவர் எப்படி இருக்கார்? சத்தாகவும் இருக்கார், சித்தாகவும். சயேவ பரமாத்மா சிதாத்மகா போதகா பகுதா பாசமானத்வாத் சத்பூதி. அவர் ஒருவராக இருந்த போதிலும் பலவாகவும் அவர்தான் காணப்படுகிறார். அவர்தான் ஒருவராக இருந்த போதிலும் பலவாகவும் இருந்து கொண்டு உலகத்தை காத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற காரணத்தினால அவருக்கு சத்பூதி அப்படின்னு பேரு. சத்பூதயே நமஹ. அதுக்கப்புறம் சத்வராய நமஹ அப்படின்னா சதாம் தத்வவிதாம் பிரகிருஷ்டம் அயனம் இது பராயணா. பராயணம் அப்படின்னா நாமெல்லாம் அடைய வேண்டிய பிரகிருஷ்டமான ஒரு அயனம், உயர்ந்ததான ஒரு இடத்தை போய் நாமெல்லாம் அடையணும் இல்லையா? அதுக்கு பேரு பராயணம் அப்படின்னு பேரு. எதுல போய் நம்ம எல்லாம் சேர்க்கிறோம்? சதேவ சௌமியா இதமக்கிர ஆசி ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம அப்படின்னு. அந்த பிரம்மமாக நாம் ஆகும். பிரம்மவித்தே பிரம்மைவ பவதி அப்படின்னு நல்லா ஞானம் வந்த பிறகு இந்த உலகத்துல திருப்பியும் பிறக்காம, அம்மா வயிற்றுல பிறக்காம தப்பிச்சு கொள்ள வேண்டுமே. பிரம்மமாக ஆக வேண்டும், ஞானியாக ஆக ஒன்றுதான் உண்மையான கதி. அதுதான் பாராயணம். நாராயணா அயனம் நாராயணா. எல்லா மனிதர்களும் எதை விரும்புகிறோம்? அவருடைய நிலையை நாம் அடைய வேண்டும் அப்படின்ற அனுபவத்தில் இருக்கிறதுனால அவர் தான் சத்பராயணனாக இருந்து சத்பராயணாய நமஹ அப்படின்னு. சூரசேனோ யதுஸ்ரேஷ்டா சன்னிவாசஸ்ஸு யாமுனஹ. சூரசேனா அப்படின்னார். பொது 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 சூரசேனா அப்படின்னாக்க
சூரர்களுடைய சேனையில சோலையை கொண்டவர் அப்படின்னா யாரு சூரன்? நமக்கெல்லாம் தெரியும், ராமாயணத்துல அனுமதாதிகளை வைத்துக் கொண்டு இல்லையா அவர் ராமரும் லக்ஷ்மணனும் ராவணனை வெல்லுவதற்காக போனார்கள். அனுமத் பிரமுகாக சைனிகாக சௌரியசாலினா யஸ்யாம் சேனாயாம் சா சூரசேனா. இப்படிப்பட்ட அனுமத் முதலிய சூரர்களை எல்லாம் தன்னுடைய சேனையில் வைத்துக் கொண்டிருந்த காரணத்தினால அவருக்கு சூரசேனன் அப்படின்னு பெயர் வந்துட்டு. இப்படிப்பட்ட சூரசேனா எனமஹ யதுஸ்ரேஷ்டாய நமஹ. யதுனாம் பிரதானத்வாத் யதுஸ்ரேஷ்டத்வாத். யாதவ குலம் ரொம்ப விசேஷமான ஒரு குலத்தை. அதுலதான் பகவானானவர் பிறந்தார். சுதேவருடைய பிள்ளையாக அவர் பிறந்தார். நந்தகோபன் என்ன அவருடைய ரிலேட்டிவ்னால வளர்க்கப்பட்டார். இப்படியாக யாதவ குலத்திலேயே ஒரு மணியாக திகழ்ந்தவர் எங்க கிருஷ்ண பரமாத்மா. மகாவிஷ்ணு யாதவ குலத்துல எதுக்களுடைய குலத்துல ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா குழந்த உலகத்தில் கிருஷ்ண பரமாத்மா அந்த கோபாலனாக இருந்து இடையர்களுடைய பசுக்களை பாதிக்கக்கூடிய அந்த வர்க்கத்துல ரொம்ப வசதியாக இருந்தவராக இருந்த காரணத்தினால அவருக்கு எதுசிரேஷ்டாக இருந்த காரணத்தினால எதுசிரேஷ்டாய நமஹ எதுக்களுடைய தலைவராக இருந்தார். சன்னிவாசாய நமஹ சதாம் விதுஷாம் ஆசிரயா சஹா சன்னிவாசா. சதாம் விதுஷாம் ஆசிரயா சன்னிவாசா. அவர் எப்பொழுதுமே அவர் அறிவாளிகளுக்கு பக்கத்திலேயே இருந்தார். அறிவாளிகளுக்கு சன்னிவாசம், அறிவாளிகள் நிவாசம் பண்ணக்கூடிய இடமாக, சத்தான புரிதங்கள் சாதுக்கள் வசிக்கக்கூடிய இடமாகவே இருக்கக்கூடியவர் பரமாத்மா ஸ்வரூபம். அப்படிப்பட்ட சன்னிவாசாய நமஹ அப்படின்னார். அப்புறம் சுயாமுனி அப்படின்னார். என்ன சுயாமுனி? சோபனா யாமுனா யாமனா சம்பந்தினா தேவகி வசுதேவ நந்த யசோதாதயா பலபத்ர சுபத்ராதயா. அப்படி பாருங்க. பாகவதத்தை யமுனை வாசிகளால சூழப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லுவார். யாமுனாய இப்படி யமுனை நல்ல யமுனா வாசிகளால சூழப்பட்டவராக இருந்தார். பெரிய லீலைகள்லாம் அவர் பண்ணார். காலந்தி அப்புறம் பூத்தனா மோட்சமானது இல்லையா, அது பகாசவதம் எத்தனையோ வதங்கள்லாம் அதுல திருநாவதம் இப்படி எல்லாம் நிறைய வதங்கள்லாம் நம்ம 10வது சாப்டர்ல பார்த்துக்க இல்லையா பாகவதத்துல. இப்படி அவர் இருந்தார். ஏன் அவ்வளவு சோபனமா யாமனமாக இருந்திருக்கார் அப்படின்னு அவருக்கு அந்த யமுனத்துல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கார் பாருங்க. தேவகி, வசுதேவன், நந்தகோபன், அவரு யசோதா, பலபத்திர சாயி, யாரு பலபத்திரன் பலராமர், அப்புறம் சுபத்ரா அவருடைய சிஷ்யர், இப்படி எல்லாரும் கூடினவர்களாக சூழப்பட்டு இருக்கக்கூடியது ரொம்ப வசதியான ஒரு விஷயம் இல்லையா. அந்த யமுனா நதிக்கு வந்தது அது யமுனோத்திரையிலேருந்து அது அங்கதான் இவரெல்லாம் தான் கோபவேஷதரா யாமுனா பரிவேஷ்டாரா பத்மாசனாதயா சோபனா அஸ்ய இதி யாமுனா. இப்படிப்பட்ட வசதியானவர்கள் தான் சிறந்து விளங்கக்கூடிய யமுனை வாசிகளால சூழப்பட்டவராக அவர் இருக்கிறார். சுயாமுனி அப்படின்னு அவருக்கு சுயாமுனா அப்படின்னு வந்துட்டு. அப்படிப்பட்ட சுயாமுனையே நமஹ அப்படிப்பட்ட சுயாமுனாய நமஹ அப்படின்னு ஸ்லோகங்களுக்கு பார்த்தோம். மனோஜவஸ்தீர்த்தகரோ வசுதேதா வசுப்ரதாஹ வசுப்ரதோ வாசுதேவோ வசுர்வசுமனா அபிஹி சத்கதி சத்கிருதி சத்தா சத்பூதி சத்பராயணஹ சூரசேனோ யதுஸ்ரேஷ்டஹ சன்னிவாச சுயாமுனஹ அப்படின்னு பார்த்தோம். இப்படி 690 707வது நாமா வரைக்கும் பண்ணிருக்கோம். 708வது நாமால இருந்து அடுத்த கிளாஸ்ல போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே
அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.